சூரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை விடுதல் நிகழ்ச்சியை சந்திக்கிறோம். இன்றைய விடுதல் நிகழ்ச்சியில் எமது அதிதியாக கலந்து கொள்கிறார் பெருந்தோட்டத்துறை பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப். வணக்கம் பிரதி அமைச்சர். வணக்கம். நினைக்கிறேன் 2 மாதங்களுக்கு முன்னர் நாங்கள் இறுதியாக சந்தித்தது பல விடயங்களை கைத்திருந்தோம். அதேபோல் தற்போது அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக பெருந்தோட்டப்புறத்திலே அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதேபோல் அரசாங்கத்துக்கு பல்வேறு பிரச்சனைகள், அழுத்தங்கள் அரசியல் ரீதியாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. நாங்கள் இந்த நீதிபதி விடயத்தை நாங்கள் அப்படியே அது விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிற பரியால் நாங்கள் அதை விட்டுவிட்டு சில விடயங்களை கதைக்கலாம். அரசாங்கம் தற்போது எதிர்கொள்கின்ற மிக முக்கிய சவால்கள் உங்களை பொறுத்தவரையில்? உண்மையிலே இந்திரஜித் அவர்களே, அரசாங்கம் சரியான பாதையிலே பயணிக்கிறது. நாட்டினுடைய அபிவிருத்தியிலும் நாங்கள் மிக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாட்டிலே சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது, சட்டம் அனைவருக்கும் சமனாக தன்னுடைய கடமையை செய்கின்ற பொழுது, இந்த நாட்டிலே கடந்த காலத்திலே ஊழல் செய்தவர்கள், நாட்டை படும் பாதாளத்துக்கு கொண்டு சென்றவர்கள், குற்றம் இழைத்தவர்கள், இவர்கள் அரசுக்கு எதிராக ஆங்காங்கே குரல்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சியில் இருப்பவர்களும் கூட இன்னும் சில மாதங்களிலே சிறைக்கு செல்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த காலத்தில் அவர்கள் செய்த குற்றச்செயல்கள் தற்பொழுது நீதிமன்றத்திலே விசாரணையில் இருக்கிறது. எனவே விசாரணை நிறைவு பெறுகின்ற பொழுது நீதிமன்றம் அவர்களுக்கான தீர்ப்பினை வழங்கலாம். அதற்காக பயந்து கொண்டுதான் அவர்கள் எங்களுக்கு எதிராக ஆங்காங்கே சிறு ஆர்ப்பாட்டங்கள் அல்லது எங்களுக்கு எதிரான ஊடக சந்திப்புகள் அல்லது எங்களுக்கு எதிரான குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் மிகவும் தெளிவாகவும் உறுதியோடும் இருக்கிறோம். எங்களது ஜனாதிபதியாக இருக்கலாம், எங்களுடைய அமைச்சர்களாக இருக்கலாம், எல்லோரும் நாங்கள் மிகவும் திட்டமாகவும் சக்தியோடும் முன்னோக்கி பயணிக்கிறோம். எங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. வீழ்த்த முடிகின்ற சக்தி அல்ல தேசிய மக்கள் சக்தி. வீழ்த்த முடியாத மக்களோடு மக்களாக இருந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புகிற சக்தியாக தேசிய மக்கள் சக்தி விளங்குகின்றது. கடந்த வாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் பங்கேற்றார். அவர் சொன்ன கருத்து, இந்த சிறைச்சாலைகளிலே இடம்பெறுகின்ற வன்முறைகள் தொடர்பான ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அதாவது இந்த அரசாங்கம் வந்த பிறகு பெரும்பாலும் வெளிநாடுகளிலிருந்து இந்த குற்றக்குழுக்களின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் தலைவர்கள் இங்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த சிறைச்சாலைக்குள் வந்த பிறகுதான் இந்த வன்முறைகள் அதிகரித்திருக்கின்றன. எனவே அவர்களை வேறு வேறு சிறைகளுக்கு அனுப்பி வைக்கின்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கிறது என்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தார். இது எந்த அளவுக்கு சரியாக இருக்கலாம்? இந்த சிறைச்சாலை விடயத்தை நாங்கள் 2 விடயமாக பார்க்க வேண்டும். ஒன்று, கடந்த காலங்களிலே போதைப்பொருள் கடத்தலுடன் ஈடுபட்டவர்கள் யார்? அந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு அனுசரணை அல்லது ஆசீர்வாதம் வழங்கியவர்கள் யார்? இந்திரஜித் அவர்களே, உங்களுக்கு தெரியும், எமது நாட்டில் இருக்கின்ற கொடிய போதைப் பொருட்கள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவை. ஒன்று எமது நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ஒன்று கடல் மார்க்கம் அல்லது வான்வெளி மார்க்கமாகத்தான் இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும். கடந்த காலங்களிலே மிகவும் மோசமான மக்களை அழிக்கக்கூடிய கொடிய போதைப் பொருட்கள் நாட்டிலே அதிகமாக, அதாவது கிலோ கணக்கில், சாதாரண தெரியும், விமான நிலையத்திலே சாதாரண நாங்கள் கொண்டு வரக்கூடிய கிலோவுக்கு மேலதிகமாக கொண்டு வந்தாவே அதை அவர்கள் பறிமுதல் செய்கிறார்கள். ஆனால் கடந்த காலத்தில் எவ்வாறு கிலோ கணக்கில் நாட்டுக்கு இந்த போதைப் பொருளை இவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றும் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இன்று அதை பறிமுதல் செய்யப்படுகிறது, சட்டம் கடமை செய்கிறது. எனவே கடந்த காலத்தில் அவ்வாறு கொண்டு வருவதற்கு நிச்சயமாக அரசியல்வாதிகளுடைய அனுசரணை நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அப்படி கொண்டு வர முடியாது. அதே போல் அது மட்டுமல்லாது, உங்களுக்கு தெரியும், இலங்கையில காவல்துறையினர் திறமையாக செயல்படக்கூடியவர்கள். எனவே காவல்துறைக்கு தெரியாமல் நாடு முழுவதும் இதை கொண்டு செல்ல முடியாது. இப்ப நாங்கள் ஒன்று, அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது, காவல்துறையில் அல்லது பாதுகாப்பு துறையில் இருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்கும் இதில் தொடர்பு என்பது வெட்ட வெளிச்சம் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இன்று நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்த பின்பு இந்த குற்றச்செயலில் ஈடுபடுபவர்கள், போதைப் பொருட்களில் கடத்தல் ஈடுபடுவதை நாங்கள் அதே போல பாதாள உலக கும்பல், அதாவது பாதாள உலக கும்பலும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலும் 2 ஒன்றுதான். போதைப் பொருள் கடத்தலுக்காகத்தான் பாதாள அந்த ஆயுதங்களை, தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை வைத்து அந்த வேலையை அவர் செய்கிறார்கள். எனவே இவ்வாறு இவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கின்ற பொழுது, ஒன்று, இந்த விசாரணைகள் செய்கின்ற பொழுது அரசியல்வாதிகள் மாட்டி விடுவார்களோ, தாங்கள் எங்களுடைய பெயர் வெளிவந்த பயத்திலே இவர்கள் குழப்பத்தை விளைவிக்க நேரிடுகிறார்கள். இன்னொன்று, சிறையில் இருப்ப இந்த குற்றவாளிகள் தங்களுடைய வியாபாரத்தை உள்ளிருந்து, அதாவது சிறைக்கூடத்திலிருந்து வெளியிலே வியாபாரம் செய்கின்ற ஒரு வியாபார தளமாகவும் கடந்த காலத்தில் இந்த சிறைச்சாலையை அவர்கள் மாற்றி வந்திருந்தார்கள். இன்று அது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையிலே தான் அரசியல் ரீதியாகவும்
அரசாங்கத்துக்கு எதிராக சில அவதூறுகளை ஏற்படுத்த இவ்வாறு சிறைச்சாலை கலவரத்தையும் திட்டமிட்டு வெளி தொடர்போடு தான் அது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. எனும் தற்பொழுது தீவிர விசாரணைகளை ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது பாதுகாப்பு அமைச்சர், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், அதே போல நீதித்துறை அமைச்சர் எல்லோரும் சேர்ந்து ஜனாதிபதி தலைமையிலே சில தீர்மானங்கள் எடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது அனைத்து சிறைச்சாலைகளும் 24 மணித்தியாலமும் கடும் பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே எதிர்காலத்தில் சில சட்ட திருத்தங்களை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். எனவே தற்பொழுது இந்த சிறைச்சாலை கலவரங்கள் முற்றாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் என்ன முயற்சித்தாலும் இந்த அரசாங்கத்தை வீழ்த்த நினைப்பது அவர்கள் இயலாத காரியம் என்று நான் நினைக்கிறேன். குற்றக்குழு உறுப்பினர்கள் அல்லது தலைவர்கள் என சொல்லப்படுவார்கள். இன்னும் நூற்றுக்கணக்கானோர் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களையும் கொண்டு வரும்போது நிச்சயமாக இந்த போதை வஸ்து வலையமைப்பு நிச்சயமாக கட்டுப்படுத்தப்படும். என்றாலும் கூட இவர்கள் இந்த சிறைச்சாலைகள் அரிதாக இருக்கின்றன. சிறைச்சாலைகள் பொறுத்தவரையில் சிறை கைதிகள் அதிகமாக இருக்கின்றார்கள், சிறைச்சாலைகள் குறைவாக இருக்கின்றன. இதற்கு மாற்று வழி, அதாவது சாதாரணமாக பிணையில் செல்லக்கூட முடியாதவர்கள் கூட சிறையில் தண்டனை அனுபவிக்கக்கூடிய வழியில் இருக்கின்றார்கள். இந்த வழியிலே எந்தளவு மிக விரைவாக அரசாங்கம் இதனை கவனத்தில் எடுத்து இந்த சிறைச்சாலைகளுக்கு நெரிசலை குறைக்கக்கூடும்? உண்மையிலே தற்பொழுது நாட்டிலே நான் நினைக்கிறேன் 33க்கும் மேற்பட்ட சிறைச்சாலைகள் இருக்கின்றன. எனவே எல்லா சிறைச்சாலைகளும் இருக்கின்ற கைதிகளின் எண்ணிக்கையை விட அதிகமானவர் இருப்பதும் இந்த நெருக்கடிக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே நாங்கள் யோசித்து வருகிறோம், எதிர்காலத்தில் எவ்வாறு இதை குறைத்து கொள்ளலாம், புதிதாக சிறைச்சாலைகளை எவ்வாறு விஸ்தரிக்கலாம் அல்லது விரிவுபடுத்தலாம் என்பது தொடர்பாக நாங்கள் கலந்தாலோசனை செய்து வருகிறோம். எனவே நாங்கள் அதற்கான நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறோம். மிக விரைவில் சிறைச்சாலையிலே காணப்படுகின்ற நெருக்கடியை குறைத்து கைதிகளின் பாதுகாப்பு நிச்சயமாக உறுதி செய்யப்படும். இது சொல்லப்படுறது இந்த வீட்டுக்காவல் விடயத்தை அரசாங்கம் கையில், அந்த வீட்டுக்காவல் விடயத்தை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு இது சாத்தியமாகும்? ஒரு இலங்கை பொறுத்தவரையில் உண்மையிலே இது ஒரு புதிய விடயம் வீட்டுக்காவல் என்பது. வீட்டுக்காவல் என்பது உங்களுக்கு தெரியும், ஹவுஸ் அரசுன்னு சொல்வார்கள். வெளிநாடுகளே இருக்கின்றன, வெளிநாடுகளே இவ்வாறு பல நாடுகளிலே இருக்கின்றன. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை உடனடியாக கொண்டு வர முடியாது என்ற அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக இல்லை. நாங்கள் உண்மையிலே ஒரு மாற்று திட்டமாக எதிர்காலத்தில் இது கொண்டு வருவது உண்மையிலே சிறந்ததாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. எதிர்காலத்தில் அந்த கொண்டு வருகின்ற போது சில வேளைகளில் இந்த பாதுகாப்பு படையினர் அதிகமாக தேவைப்படும், காவல்துறை அதாவது வீட்டு காவல் சொல்கின்ற பொழுது நிச்சயமாக வீட்டில் வைத்து அவரை காவல் புரிய வேண்டும். எனவே அந்த ஒருவருக்காக நவீன வசதிகளும் தேவை. அதாவது இந்த காவல்துறை நிலையத்துக்கும் அந்த வீட்டுக்கும் இடையில கண்காணிப்பு தேவை. எனவே அதான் கூறினேன், அது வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு அது பொருத்தமாக இருந்தாலும் எமது நாட்டை பொறுத்தவரை அது உடனடியாக சாத்தியப்படாவிட்டால் நாங்கள் எதிர்காலத்தில் அதை நோக்கி அந்த அவ்வாறான முறைகளை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது பிரதி அமைச்சரை பார்க்கிற போது முன்னே இருந்த அரசாங்கத்தை விட தற்போதைய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் கடந்த வாரத்தில் உங்களுக்கு தெரியும், பத்தரையில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்தது. அடுத்த நாள் அவர்கள் இருவரும் தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சிருக்கிறார்கள், அங்கு கைது செய்யப்படுகின்றார்கள். உடனடியாகவே இந்திய அரசாங்கம் அவர்களை நாடு கடத்துகிறது. இது கடந்த அரசாங்கங்களை பொறுத்தவரையில் நடக்கவில்லை. அதே போல் துபாயில் இருக்கிற அல்லது ஏனைய நாடுகளில் இருக்கிற பெரும்பாலான குற்றவாளிகள் கடந்த வாரத்தில் மலேசியாவிலிருந்து சிலர் கொண்டு வரப்பட்டார்கள். இவை எந்த அளவுக்கு கடந்த அரசாங்கங்கள் ஏன் இது செய்யவில்லை என்கிற ஒரு விடயம் இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்போ இது எந்த அளவுக்கு அரசாங்கம் எந்த அளவுக்கு உண்மையிலே கடந்த கால அரசாங்கங்கள் ஆட்சியாளர்கள் அதே போல் இந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக காவல்துறையினரையும் அரசு ஊழியர்களும் தமது தேவைக்காக பயன்படுத்தினார்கள். எனவே தங்களுடைய குற்றச்செயலை மறைப்பதற்கு பாதுகாப்பதற்கு இந்த அதிகாரிகளை பயன்படுத்தினார்கள். எங்களுடைய தேவை நாட்டிலே குற்றச்செயலை இல்லாமல் செய்வது. அதற்காக நாங்கள் எந்த விதமான அரசியல் அழுத்தமும் இன்றி இன்று போலீசாருக்கு ஒரு பூரண சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறோம். எனவே போலீசாரும் அந்த சுதந்திரத்தையும் எங்களுடைய தலைமைத்துவத்துக்கு ஏற்ப இந்த திறமையாக செயல்படுகின்றார்கள். பிடிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய பல தாதாக்கள் இன்று வெளிநாட்டிலிருந்து எமது நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சில தினங்களிலே இன்னும் பெரிய பெரிய என்ன சொல்வது, பெரிய பெரிய திமிங்கலங்கள்
அகப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுக்கான எல்லா வேலைகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த சிறைச்சாலைகள் நெருக்கடியை பொறுத்தவரையில் நெருக்கடி வந்த பிறகு அங்குள்ள கைதிகளை வடக்கு கிழக்கு பிரதேசத்துக்கு மாற்றியிருக்கிறார்கள், சிறைச்சாலைகளுக்கு மாற்றியிருக்கிறார்கள். இங்கு ஒரு நிலைமை மாறக்கூடும். சில வேளைகளில் இங்கே இருக்கின்ற குற்றவாளிகள் அல்லது சந்தேக நபர்கள் அங்கு மாற்றப்படுகின்ற போது அந்த சிறைச்சாலை ஏற்கனவே அங்கு அமைதியாக இருக்கின்ற சிறைச்சாலைகள் சில வேளைகளில் வன்முறை களங்களாக மாறக்கூடும். எந்த அளவுக்கு அதனை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகளை நாங்கள் அதற்கான வேறொரு பொறிமுறையை நாங்கள் கையாண்டு வருகிறோம். கொண்டு செல்பவர் இவ்வாறு வெவ்வேறாக அவர்களை வைப்பது என்பது தொடர்பாக திரும்ப அந்த அணுகுமுறைக்கு அமைவத்தான் தற்பொழுது இவர்கள் கொண்டு செல்பவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள். உங்களை பொறுத்தவரையில் இந்த பெருந்தோட்டத்துறையிலே இந்த போதை வஸ்து உங்களுக்கு தெரியும், முன்ன இருந்த காலத்தை விட தற்போது போதை வஸ்து அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் வடக்கு கிழக்கிலும் பயன்படுத்தப்படுகிறது. அதனை விட நீங்கள் இந்த மது போதையில் இருக்கிற விடயங்கள் ஏற்கனவே பல இந்த மதுச்சாலைகள் இருக்கின்றன, பெரும்பாலான மதுச்சாலைகள் புதிதாக வந்திருக்கின்றன. இதனை கட்டுப்படுத்தக்கூடிய நாங்கள் போதை வஸ்து என்று சொல்லப்படுகிற விடயம் இந்த விடயத்திலிருந்து தான் விரிவுபடுத்தப்படுகிறது. அதனை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகள் ஏதாவது பெருந்தோட்ட அமைச்சு என்ற ரீதியிலே நீங்கள் உண்மையில் பெருந்தோட்ட பகுதிகளிலே எங்களுடைய மலையக பகுதியில் எடுத்துக்கொண்டால் நாங்கள் இந்த கொடிய இந்த போதைப்பொருள், அதாவது இந்த ஐஸ், குடு, இன்னும் ஹெரோயின் போன்ற நச்சு பாவனை மிக குறைவாக இருந்தாலும் கூட அங்கு அதிகமாக இந்த கசிப்பு உற்பத்திகள் அல்லது தடை செய்யப்பட்ட ஏனைய போதைப்பொருள் பாவனை கடந்த காலத்தில் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய ஜனாதிபதி முன்னெடுத்திருக்கிற இந்த நாடே ஒன்றாக போதைப்பொருளுக்கு எதிராக வேலை திட்டம் மலையகத்திலும் நாங்கள் மிக வேகமாக செய்து கொண்டு இருக்கின்றோம். அதற்காக மதகுருமார்களை, மலையகத்தில் இருக்கின்ற மதகுருமார்களை ஒன்றிணைத்து இந்த மதகுருமார்களூடாக அல்லது அறநெறி பாடசாலைகள் ஊடாக மலையகத்தில் இருக்கின்ற அறநெறி பாடசாலைகளை ஒன்றிணைத்து பாடசாலை மட்டத்திலே அல்லது ஆலயங்கள் தோறும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஒன்று, போதைப் பொருளை போலீசார் அல்லது அவர்கள் அதை தடை செய்வார்கள், சட்டம் தன் கடமை செய்யும். ஆனால் அந்த பாவனையை தடுப்பதற்கு அவர்களுக்கு ஒரு மனமாற்றம் தேவை. இந்த மனமாற்றத்தை போலீசாரால் மேற்கொள்ள முடியாது. அதை நிச்சயமாக மதத்தலங்களும் பாடசாலையும் சமூகங்களும் இந்த அறநெறி பாடசாலைக்குத்தான் நிச்சயமாக இதை மேற்கொள்ள முடியும். எனவே நாங்கள் இப்பொழுது மலையகத்தில் இருக்கின்ற அறநெறி பாடசாலைகளை விரிவுபடுத்தி அதை சக்தி உள்ளதாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். எனவே அதனூடாக சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு எவ்வாறு இந்த மது போதை பழக்க பாதிப்புகள் சம்பந்தமாகவும் எதிர்காலத்திலே போதை இல்லாத மலையகத்தை எவ்வாறு உருவாக்குவது தொடர்பாகவும் எதிர்காலத்தில் நாங்கள் எதிர்கால வேலை திட்டங்கள் தற்பொழுது முன்னெடுத்து வருகிறோம். அது மட்டும் அல்லாது நான் போலீஸ் மா அதிபர், அதே போல் எங்களுடைய பாதுகாப்புத்துறை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், அதே போல் விசேஷமாக ரத்தினபுரியில் இருக்கின்ற போலீஸ் மா அதிபர் எல்லோரையும் நான் அண்மையிலே அனைத்து நிலைய பொறுப்பதிகாரிகளும் நாங்கள் கலந்தாலோசித்து இந்த மலையகத்திலே எவ்வாறு முற்றாக இந்த கசிப்பு விற்பனையை அல்லது பாவனையை தடை செய்யலாம் என்பது தொடர்பாக நாங்கள் நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். எனவே எதிர்காலத்திலே தொடர்ச்சியான ஒரு விசேட வேலை திட்டம் மூலமாக நிச்சயமாக மலையகத்திலே இந்த போதைப் பொருள் இல்லாமல் செய்து ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இந்திரஜித் அவர்களே, இப்போ நாங்கள் கூறியது போல மலையகத்திலே கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் எல்லாவற்றுக்கும் பாதிப்பாக அமைது தேடி பார்த்தால் இந்த மதுப்பாவனை. எனவே இந்த மதுப்பாவனை தடுக்கின்ற பொழுது இந்த ஏனைய துறையினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். அந்த மது போதையை ஒழிக்காமல் நாங்கள் கல்வியிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, சமூக மாற்றத்திலும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது கடினமாக இருக்கிறது. எனவே முதலில் செய்ய வேண்டியது இந்த மது போதையை ஒழித்து ஒரு போதையில்லா சமூகம் உருவாகின்ற பொழுது நிச்சயமாக அங்கு எல்லா துறைகளிலுமே அபிவிருத்தி நிச்சயம் அடையும். அதற்காக நாங்கள் சில வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகிறோம். நீங்கள் சொன்னது இந்த அறநெறி பாடசாலைகளுக்கு கூடாக இதனை செய்யலாம் என்றாலும் உங்களுக்கு தெரியும், மலையப்பகுதியை பொறுத்தவரை அறநெறி பாடசாலைகள் என்பது சில பகுதியில் இருக்கின்ற பொழுது ஏனைய பகுதியில் இருப்பதில்லை. குறிப்பாக நினைக்கிறேன் கடந்த வாரத்திலும் கூட சொல்லப்பட்டது, இந்த சட்டத்தரணிகள் நீதிபதிகள் விடயத்திலே சொல்லப்படுகின்ற போது அரசாங்க தரப்பு ஒவ்வொரு மத தலைவர்களையும் சந்தித்து வருகிறது. ஆனால் இந்து மத தரப்பு யாரை சந்திப்பது என்கிற ஒரு விடயம், இது ஒரு பெரிய ஒரு குறைபாடான விடயம். இந்து மத குருக்கள் பீடம் இருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான இந்து மத பீடம் இருக்கிறதா என்கிற ஒரு பெரிய ஒரு குறைபாடு இருக்கிறது. எனவே
அந்த அடிப்படையிலே எவ்வாறு இந்த அறநெறி வகுப்புகளை கூடாக செய்ய முடியும் என்பதுதான் தற்போதைய நிலைமையாக இருக்குது. பள்ளிவாசலை பொறுத்தவரை நீங்கள் பள்ளிவாசலுக்கு போகலாம். அதே போல் பௌத்த ஆலயங்களை பொறுத்தவரையில் பௌத்த ஆலயங்கள் இருக்கின்றன. அதே போல் அதற்கு அமைப்பு இருக்கிறது. அதே போல் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனால் இந்து மதத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு உங்களுக்கு தெரியும் மலையத்திலே இந்து ஆலயங்கள் ஒவ்வொரு நிர்வாகத்திற்கும் இல்லாத கட்சி கோயில்களாக இருக்கக்கூடும். இது எப்படி சாத்தியமாகும்? உண்மையிலே அண்மையிலே ஒரு பேசும் பொருளாக இது மாறி இருக்கிறது. எங்களுடைய இந்து மதத்தை பொறுத்தவரையிலே பல பிளவுகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கூறுவது போல பிரதேச ரீதியாக நாங்கள் பிரதேச ரீதியாக பிரிந்திருக்கிறோம், அல்லது பெரிய கோவில் சின்ன கோவில் என்று பிரிந்திருக்கிறோம், அல்லது பல பிளவுகளை கட்சி ரீதியாக சில ஆலயங்களாக இருக்கலாம், சில மதத்தலைவர்கள் கட்சி ரீதியாக செயல்படுகிறார்கள். எனவே இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்துக்களாக ஒன்றிணைந்து ஒரு தலைமைத்துவத்தை நிச்சயமாக உருவாக்க வேண்டும். இன்று பார்த்தீங்களான ஏனைய மதங்களிலே ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனைகள் தொடர்பாக ஆராய்வதற்கு மத ஒற்றுமை தொடர்பாக அந்த மத உயர் பீடம் கூடி முடிவுகள் எடுக்கின்றன. இலங்கையை பொறுத்தவரை அவ்வாறான இந்து சமயத்திலே அவ்வாறான தலைமைத்துவம் மிக மிக குறைவாக இருக்கிறது. நாங்கள் இது தொடர்பாக கலந்தாலோசனை செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எல்லா ஒற்றுமையாக ஒன்றிணைக்க வேண்டும். ஒற்றுமை மூலமாகத்தான் நாங்கள் சாதிக்க முடியும். எனவே பிரதேசவாதங்கள் அல்லது கட்சி வேறு எல்லா பேதங்களையும் மறந்து நாங்கள் இறைவனுக்காக ஒன்றிணைகின்ற பொழுது நிச்சயமாக எமது சமயத்தினுடைய தொன்மை அல்லது எமது சமயத்தினுடைய வலிமையை நாங்கள் உருவாக்க முடியும். நிச்சயமாக இந்து கலாச்சார திணைக்களத்துக்கு என்னது அமைச்சு நான் அந்த அமைச்சுக்கு பொறுப்பாக இருக்காவிட்டாலும் அநேகமான பணிகளை நான் செய்து வருகிறேன். எங்களுடைய அமைச்சர் சுனில் செனவி அவர்கள் அநேகமாக பொறுப்புகளை எனக்கு வழங்குவதால் இந்த இந்து கலாச்சார அலுவலக திணைக்களோட அநேகமான பணிகளை நான் செய்து வருவதனால் நிச்சயமாக அடுத்த கட்டமாக இந்த அறநெறி பாடசாலைகளை எவ்வாறு நாங்கள் துரிதமாக அதை சக்தியுள்ளதாக மாற்ற வேண்டுமோ அதே போல் இந்த மத ஒற்றுமையும் மத ஒற்றுமை கிடையாது, மதத்துக்குள் ஒற்றுமையையும் நாங்கள் நிச்சயமாக ஏற்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாது சில பிரதேசங்களில் உங்களுக்கு தெரியும் இந்த தனியார் வகுப்புகள் மூலமாகவும் இந்த அறநெறி பாடசாலைகளுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றது. எனவே எதிர்காலத்திலே இந்த சட்டம் இன்னும் இறுக்கமாக கையாளப்பட்டு இந்த அறநெறி பாடசாலைகளை பாதுகாப்பதற்காக நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நினைக்கின்ற இந்த பௌத்த ஆலயங்கள் அல்லது பௌத்த அமைப்புகளை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய மதத்தை மேம்படுத்தி கொண்டு போகிறார்கள் விதம். அதே போல் பள்ளிவாசலை பொறுத்தவரையில் அது இன்று பள்ளிவாசல்கள் உண்மையாக மத தலங்களாக இருக்கின்றன, இன்று கல்வி மையங்களாக கூட பள்ளிவாசல்கள் மாறி இருக்கின்றன. அதே போல் கிறிஸ்தவ ஆலயங்களும் அவ்வாறு ஒரு அமைப்புகளை கொண்டு சென்றுகின்றன. ஆனால் இந்த இந்து மதத்தை பொறுத்தவரையில் இந்த இந்து கலாச்சார திணைக்களம் கடந்த காலத்திலும் சில வேலைகளை செய்தது. உங்களுக்கு தெரியும் விவேகானந்த பரீட்சை என்று இருந்தது, இந்து கலாச்சார இதுகளுக்கு சில விடயங்கள் செய்யப்பட்டன. ஆனால் தற்போது அதன் செயல்படுத்தன்மை எந்த அளவுக்கு எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது, இந்து கலாச்சார அமைச்சு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற விடயம், இது எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்து கலாச்சாரத்துக்கு இந்து மதத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது? நிச்சயமாக நாங்கள் அதற்கான பூரண அதிகாரத்தை வழங்கியிருக்கிறோம். இன்று இந்து கலாச்சார திணைக்களத்திற்கும் வருடாந்த வரவு செலவு திட்டத்தில் அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எனவே நான் கோரிக்கை விடுத்துக்க 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலே இன்னும் அதிகமாக இந்த இந்து கலாச்சார திணைக்களத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்து இந்த இதர வேலைகள், அதாவது இந்த நான் கூறுவது போல ஆலயங்களுக்கான நிதி ஒதுக்கீடு இருக்கலாம், அல்லது பல செயல் திட்டங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கூறுவது போல மாணவர்களுக்கு பயிற்சிகளாக இருக்கலாம். இவ்வாறான செயல் திட்டங்களை இந்த இந்து கலாச்சார திணைக்களத்தூடாக நாங்கள் செய்ய வேண்டும். அதில் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள், பல நிகழ்வுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே இன்னும் அதை ஒரு உறுதியோடு அதனுடைய செயல்பாடுகளை வலிமைப்படுத்துவது எம்மனுடைய நோக்கமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த பிரதேசத்தை தற்போது பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள் என்ற அடிப்படையிலே இந்த இந்து ஆலயங்கள் நாங்கள் உண்மையை கதைக்க வேண்டிய விடயம், இதை சரி செய்ய வேண்டிய அதை தான் சொல்கிறேன். இந்த இந்து ஆலயங்களை பொறுத்தவரையில் இந்து கலாச்சார அமைச்சின் கீழ் சில ஆலயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும், ஆனால் பெரும்பாலான ஆலயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காது. ஒரு பெருந்தோட்டத்தை எடுத்துக்கொண்டால் சில ஆலயங்கள் இந்த கலாச்சார திணைக்களத்துக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும், சில
அப்பொழுது அரசாங்கம் தருகின்ற சில நிதியுதவிகள் அந்த ஆலயங்களுக்கு கிடைக்கும், மறு ஆலயங்களுக்கு கிடைக்காது. இது அங்கு ஒரு ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடும். இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக நாங்கள் பல தெளிவுகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். விசேஷமாக மலையகத்தில் இருக்கின்ற எல்லா இந்து ஆலயங்களும் நிச்சயமாக பதிவு செய்யப்பட வேண்டும். பதிவு செய்கிற பொழுதுதான் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற அந்த நிதி உதவிகள் அல்லது ஏனைய உதவிகளை அந்த ஆலயங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். நாங்கள் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய பின்பு அநேகமான ஆலயங்கள் தற்பொழுது பதிவு செய்யப்பட்டு வருகிறது. எனவே அவ்வாறு பதிவு செய்யப்படாத ஆலயங்கள் இருந்தால் அந்த விடுதிகள் நிகழ்ச்சியூடாக நான் கோரிக்கை விடுக்கிறேன். நிச்சயமாக தற்பொழுது அதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் நிகழ்நிலை ஒன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அல்லது எங்களுடைய அமைச்சினுடைய இலக்கத்தை 07032808729 இந்த இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அந்த விண்ணப்ப படிவத்தை பெற்று நீங்கள் அதை நிரப்பி உங்களுடைய பிரதேச செயலத்தில் கையளிக்கின்ற பொழுது நிச்சயமாக மிக விரைவாக அந்த ஆலயத்தை பதிவு செய்வதற்கான நடவடிக்கை இந்து கலாச்சார திணைக்கள அமைச்சு மேற்கொள்ளும். இதிலும் ஒரு சிக்கல் வராதா? நான் நினைக்கிறேன், இந்த ஆலயங்கள்ங்கிற போது தனியார் ஆலயங்களும் இருக்கின்றன, பொது ஆலயங்களும் இருக்கின்றன. எல்லா ஆலயங்களும் பதிவு செய்யப்படுமாக இருந்தால் அது ஒரு குழப்பத்தை நிலையை கொண்டு வரும். இல்லை, நான் பதிவு செய்யப்படுகின்ற பொழுது பல கேள்விகள் இருக்கின்றன, பல முறைகள் இருக்கின்றன. எனவே அதனுடைய உட்பட்டுத்தான், சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் இந்த ஆலயங்கள் பதிவு செய்யப்படும். நிச்சயமாக இந்த ஆலயங்களை பொறுத்தவரையில் பதிவு செய்யப்படுகின்ற போது அதன் இந்த ஆகம விதிப்படி தான் இந்து கோயில்களை அமைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் எந்த அளவுக்கு மலையக பகுதியிலே அந்த நிலைமை கையாளப்படுகிறது என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம். அவ்வாறு ஒரு படிமுறை இறுக்கமாக இருந்தால் நிச்சயமாக அங்கு அதற்கூடாக ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி, உங்களுக்கு தெரியும், முன்ன பெரும்பாலான இடங்களில் இது ரத்னபுர பிரதேசத்தை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை தெரியும், அந்த சிவன் கோயிலில் ஒரு இந்து கலாச்சார இளைஞர் பிரிவு ஒன்று இருந்தது. அவர்கள் சில வேலைத்திட்டங்களை முன்கொண்டு சென்றார்கள். ஆனால் அதெல்லாம் இப்பொழுது அந்த இளைஞர் மத்தியிலிருந்து அந்த 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 மத விடயங்கள் எல்லாம் வேறு இடத்துக்கு போயிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் மட்டும்தான் அதனை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் எவ்வாறு இளைஞர் சமூகத்தை இதுக்குள் கொண்டு போக முடியும்? நீங்கள் இந்த அறநெறி வகுப்பை விட மலையத்தில் மாத்திரமல்ல, இலங்கையில் இருக்கின்ற இந்து ஆலயங்கள் மக்கள் பணியிலே தன்னை அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சற்று பாருங்கள், நாட்டிலே அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது, அது சுனாமியாக இருக்கலாம், அல்லது இந்த பேராபத்து, இந்த கொரோனா காலப்பகுதியாக இருக்கலாம், அல்லது அண்மையில் ஏற்பட்ட டித்வா புயலுமா இருக்கலாம். மக்கள் பாதிக்கின்ற பொழுது ஏனைய மதத்தினுடைய அந்த நடவடிக்கை மிக வேகமாக இருக்கும். அவர்கள் பன்சல் விகாரிகளை மக்கள் தங்குவதற்கு கொடுப்பார்கள். அதே போல் கிறிஸ்தவ ஆலயங்களை கொடுப்பார்கள், பள்ளிகளை கொடுப்பார்கள். ஆனால் எமது சமூகம் இன்னும் அந்த மக்களை பாதுகாப்பதற்கு அதிகமாக முன்வர வேண்டும். இல்லை என்று கூறவில்லை, செய்கின்றார்கள். இன்னும் அதிகமாக மக்கள் சார்ந்த செயல்பாடுகளிலே, சேவைகளிலே ஈடுபட வேண்டும். எனவே இளைஞர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. எனவே இந்த அறநெறியாக இருக்கலாம், ஆலயத்தினுடைய செயல்பாடுகளாக இருக்கலாம், இளைஞர்கள் முன்வந்து பழமையெல்லாம் அகற்றிவிட்டு ஒரு புதுமையோடு இந்த சமூகத்தை வழிநடத்துகின்ற, இந்த சமூகத்தை முன்னோக்கி கொண்டு சென்ற பொறுப்பு இளைஞர்களுக்கு இருக்கிறது. எனவே இளைஞர்கள் அதை செய்வதற்காக நிச்சயமாக நாங்களும் அவர்களோடு கைகோர்த்து அவர்களுக்கு உதவி புரிவதற்கு தயாராக இருக்கிறோம். நான் நினைக்கிறேன், இந்த விருதுகள் நிகழ்ச்சியோடாக நீங்கள் கொடுத்த அந்த அழைப்பு, அதே போல் இந்த மத நல்லிணக்க அமைச்சை பொறுத்தவரையில் ஒரு பௌத்த அமைச்சருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அதில் எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கிறது உங்களை பொறுத்தவரை, அல்லது அமைச்சர் சந்திரசேகரனை பொறுத்தவரையில் நீங்கள் தான் இதற்கு மூத்த அமைச்சராக இருக்கின்றீர்கள் என்று பெறும், உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் ஈடுபாடு இருக்கிறது? நிச்சயமாக நாங்கள் இந்து தொடர்பாக தீர்மானங்கள் எடுக்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய தலையீடு இருக்கும். சரியான முறையில் வடிச்சதுக்கு நாங்கள் அதுக்கு வழிகாட்டலாக இருக்கிறோம். நிச்சயமாக நினைக்கிறேன், இந்த அரசாங்கம் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற வந்திருக்கிற அரசாங்கம் இப்பொழுதும் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அவங்களை இந்த போதை வஸ்துக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளிகள் அடிக்கடி கைது செய்யப்படுகின்றார்கள், தண்டனை கொடுக்கப்படுகின்றன. இந்த அளவிலே இன்னும் அரசியல் ரீதியான ஒரு நம்பிக்கை வந்ததா இல்லையாங்கிறதை விட
இவ்வாறு அதாவது ஏற்கனவே இந்த நாட்டை பாதாள இடத்துக்கு கொண்டு சென்றவர்களை தண்டிக்கிற ஒரு விடயத்திலே இன்னும் மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த விடயமும், அதாவது இந்து மதத்தில் இருக்கிற அதே போல சமூகத்தில் இருக்கிற சில விடயங்களும் சரி செய்யப்பட வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் அவசியமாக இருக்க வேண்டும். அதுதான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். நிச்சயமாக நான் ஏற்கனவே கூறியது போல என்னை பொறுத்தவரை எல்லா மதத்துக்கும் நான் சேவை செய்பவன். இந்து சமயத்துக்கு மாத்திரமல்ல, எல்லா மக்களுக்கும் நான் எல்லா மதஸ்தலங்களுக்கு செல்பவன். நான் பௌத்த விகாரைக்கு செல்கின்றேன், இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கு செல்கின்றேன், அதே போல் கிறிஸ்தவருடைய பள்ளிகளுக்கு செல்கின்றேன், இந்துக்களுடைய ஆலயங்களுக்கு செல்கின்றேன். எனவே எல்லா மதத்துக்கும் நாங்கள் உதவி செய்கின்ற பொழுது எந்த விதமான இன மத மொழி பேதமின்றி அனைத்து மக்களுக்கும் நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே அனைத்தையும் கடந்து நான் கூறுகிறேன், நாங்கள் இனம், மதம், மொழி, பிரதேசம், சாதி இது எல்லாவற்றையும் கடந்து முதலாவதாக இலங்கையராக நாங்கள் ஒன்றுபட வேண்டும். இலங்கையராக ஒன்றுபடும் எண்ணம் வரும் வரைக்கும் எங்கள் நாட்டிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த உண்மையான ஒற்றுமை ஏற்பட வாய்ப்பில்லை. எனவே நாங்கள் எங்களுக்கென்று கலாச்சாரம் இருக்கலாம், எங்களுக்கென்று தனி வழிபாடுகள் இருக்கலாம், எங்களுக்கென்று பல கொள்கை கோட்பாடுகள் இருக்கலாம். ஆனால் நாடு என்று எண்ணுகின்ற பொழுது அனைத்தையும் கடந்து நாங்கள் மனிதர்களாக ஒன்று சேர வேண்டும். உலகத்திலே வளர்ச்சி அடைந்த எல்லா நாடுகளையும் பார்த்தால் அவர்கள் நாட்டு மீதும் நாட்டு பற்று கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் பல பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் நாடு என்று வருகின்ற பொழுது ஒற்றுமையாக ஒன்றாக சேர்கின்றார்கள். எனவே அதை நோக்கி பயணத்தை, அதை நோக்கி ஒரு சமூகத்தை உருவாக்குவது எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. எந்தளவு இந்த ஒரு 4 வருட காலப்பகுதிக்குள் அரசாங்கத்தால் அதனை செய்ய முடியும் என்று நிச்சயமாக தற்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கடந்த காலம் அதிகாரத்திற்காகவும் அரசியலுக்காகவும் மக்களை பிளவுபடுத்தி அந்த பிளவு மூலமாக அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயலாபத்திற்காக அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்திருந்தார்கள். ஏன் உங்களுக்கு தெரியும், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் கூட அவ்வாறான ஒரு செயல்பாடு. இன்று அவ்வாறு நடவடிக்கை கிடையாது. இன்று ஜனாதிபதியிலிருந்து நாங்கள் எல்லாம் இனவாதத்துக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறோம். அங்கங்கு இனவாதங்கள் துளிர்விட்டு பிறந்தது, அது முளையிலே நாங்கள் கிள்ளி எறிகிறோம். எனவே இனியும் இந்த நாட்டின் இனவாதத்தின் மூலமாக இரத்த ஆறு ஓடுவதை நாங்கள் நிச்சயமாக தடுப்போம். இனி இந்த நாட்டிலே ஒரு இரத்த ஆறு ஓடுவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதை நல்லிணக்கம்னு சொல்லப்படுகிற போது உங்களுக்கு தெரியும், சில விடயங்கள் மிகவும் பாரதூரமான விடயங்கள் நடந்திருக்காங்க. கன்னியா வெந்நீரூற்று விடயத்திலே உங்களுக்கு தெரியும், ஆடி அமாவாசை அன்று அங்கு வளமையாக அந்த பிதிர்க்கடன் செய்கிற விடயங்கள் தடுக்கப்பட்டன என்று. அது அரச நிறுவனம் தான் அதை தடுக்கிறது. இது எந்த அளவுக்கு அரசாங்கம் ஒரு பக்கம் இந்த மத நல்லிணக்கத்தை கொண்டு செல்கின்ற போது அரச நிறுவனங்கள் இன்னமும் அதனை செய்யாமல் இருக்கிறது, எந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு அதன் கட்டுப்பாட்டில் இருந்து மீறுகிறதா அல்லது அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்களா என்ற விடயத்தை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு எதிரான சில சதிவலைகள் எதிர்க்கட்சி மாத்திரமல்ல, சில அரசு அதிகாரிகளின் ஊடாகவும் மேற்கொள்ளப்பட்டு வருவதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். எனவே இந்த சமயம் சார்ந்த விடயங்கள் மக்களே உடனடியாக அவர்களை இந்த பொங்கி எழக்கூடிய செய்ய ஒரு ஒரு உணர்வு ரீதியானது. எனவே இதை கையாண்டு இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு அலையை ஏற்படுத்த இன்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மத ரீதியான சில விடயங்களை நாங்கள் அணுகின்ற பொழுது மிகவும் அவதானமாகவும் பொறுமையோடும் நாங்கள் கையாள வேண்டும். எனவே சதித்திட்டத்துக்குள் அகப்படாமல் இது எவ்வாறு சரியான முறையில் கையாண்டு தீர்ப்பது தொடர்பாகத்தான் நாங்கள் கையாண்டு வருகிறோம். மற்றபடி மீண்டும் நான் கூறுவது போல இலங்கையில் இருக்கிற எல்லா மதங்களுக்கும் சமனான அந்தஸ்து வாய்ப்பு நாங்கள் வழங்கப்படுகின்றோம். எந்த ஒரு மதம் பெரிது இன்னொரு மதம் சிறிது கிடையாது. கடவுள் என்பவன் ஒருவன். நாங்கள் தான் பிரித்து கொண்டோம், நீ இந்து, நான் கிறிஸ்தவன், நான் முஸ்லீம் என்று. இறைவன் என்பவன் ஒருவனே. உலகத்தில் எல்லா கடவுளும் ஒன்று தான். சக்தி நாங்கள் ஒரு கிறிஸ்தவன் நம்புவதும் ஒரு கடவுளை, இந்து நம்புவதும் ஒரு கடவுளை, இஸ்லாமியன் நம்புவதும் ஒரு கடவுளை என்றால் கடவுள் என்பது ஒருவனாகத்தான் இருக்க முடியும். எங்களுக்குள்ளே தான் பல மத ரீதியாக பிளவுகளை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். எனவே நான் ஏற்கனவே கூறியது போல நாங்கள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், எங்களுக்கென்று மதங்கள் இருக்கலாம், ஆனால் மனிதன் என்று நாங்கள் ஒன்றாக சேர்கின்ற பொழுது தான் இறைவன் நினைக்கின்ற. இறைவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட? நீ நல்ல ஒழுக்கம் உள்ள,
ஒரு மனிதனை நியமிக்க, ஒரு மனிதனாக வாழ், அதை தான் எதிர்பார்க்கிறார். நாங்கள் பிறர் பார்ப்பதற்காக, பிறர் எங்களை மெச்ச வேண்டும் என்பதற்காக மதத்தை தூக்கி தலையில் வச்சு கொண்டு நாங்கள் தீங்கை செய்கின்ற பொழுது இறைவன் எங்களுக்கு நிச்சயமாக தண்டனை கொடுப்பார். எனவே இந்த கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் அமைதியாக இருந்து உள்ள தூய்மையோடு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அதை பெற்று. நீங்கள் முதலில் கூறிய விடயத்தை நான் திரும்பவும் ஒரு நினைவுபடுத்த வருகின்றேன். இந்த மத நிறுவனங்கள் நிச்சயமாக சமூகத்தின் ஒற்றுமைக்கு, சமூகத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடும். உங்களுக்கு தெரியும், இந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் பெரும்பாலும் பெருந்தோட்ட பகுதியில், நினைக்கிறேன் பெருந்தோட்ட பகுதியில், வடகிழக்கு பகுதியிலும் கூட முன்னர், அதாவது படிப்புக்காக கிறிஸ்தவர்களாக மாறி தாங்கள் அந்த படிப்பை முடித்த பின்னர் மீண்டும் இந்து மதத்துக்கு வந்த பலர் இருக்கின்றார்கள். பெருந்தோட்டப்புறங்களிலே பெரும்பாலான இருக்கின்றார்கள். கிறிஸ்தவத்துக்கு மாறுவதற்கு காரணம் அவர்கள் இந்த படிப்புக்காக. எனவே அந்த படிப்புக்கு, அவர்கள் கல்விக்கு வந்து அந்த நிறுவனங்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தன. அந்த அளவுக்கு கிறிஸ்தவ நிறுவனங்கள் செயற்பட்டு வந்தன. அதே போல் இப்பொழுது பார்க்க போது இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையில் இந்த உண்மையாக அவர்கள் இந்த கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதே போல் அந்த விடயத்தில் தான் இந்த நிச்சயமாக இந்த இந்து ஆலயங்கள் அல்லது இந்த நிறுவனங்கள் கூறி வருகிறேன். உண்மையிலே இலங்கையினுடைய கல்வி வளர்ச்சியிலே, விசேடமாக ஆங்கில கல்வியிலே இந்த கிறிஸ்தவ சபையினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. இன்றும் கூட கல்விக்காக அவர்கள் அழையாது உழைக்கின்றார்கள். இன்று கிறிஸ்தவ பாடசாலைகள் இன்று ஒரு கட்டுக்கோப்புடன் ஒரு அந்த வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்கின்றார்கள். அவர்கள் எல்லோருக்கும், கிறிஸ்தவருக்கு மாத்திரமல்ல. நான் அண்மையிலே யாழ்ப்பாண பேராயரை போய் நான் சந்திக்கின்ற பொழுது அவர் கூறினார், இன்று வடகிழக்கில் அவர்கள் அதிகமான சேவை செய்வது இந்து மக்கள். அவர்கள் இன மத மொழி பார்க்காமல் சேவை செய்கிறார்கள். நான் கூறுகிறேன், ஆலயங்கள், இந்து ஆலயங்கள் ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். அந்த வருமானத்தின் ஒரு பகுதியை அந்த சமூகத்தினுடைய கல்விக்காக நிச்சயமாக அவர்கள் பயன்படுத்த வேண்டும். அப்படி ஒவ்வொரு ஆலயங்கள் பயன்படுத்தினால் நான் நினைக்கிறேன் மலையத்தினுடைய கல்வி வளர்ச்சி எங்கேயோ போயிருக்கும். நிச்சயமாக மலையத்தின் கல்வி வளர்ச்சி தொடர்பாக நாங்கள் இறுதியாக கலைக்க வேண்டியிருக்கிறது ஒரு விரிவான விடயம். அதற்குள் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த அஸ்வசும விடயத்திலே வந்து நோர்வுட் பிரதேச செயலகத்திலே ஒரு பாரிய மோசடி ஏற்பட்டிருக்கிறது. இது நோர்வுட் பிரதேசத்தில் மாத்திரம்தான் இடம்பெற்றது என்று நாங்கள் கூற முடியாது. பல இடங்களில் இவ்வாறான நிலைமைகள் இருந்திருக்கலாம். இதனை கட்டுப்படுத்த, அதாவது உண்மையான வறுமையில் உள்ளவர்கள் இதில் பலன் பெற வேண்டும் என்ற ஒரு அரசாங்கத்தின் திட்டத்தின் அடிப்படையில் செய்கின்ற போது, இவ்வாறு அதிகாரிகள் திட்டமிட்டு இவ்வாறான விடயங்களை செய்கின்ற போது அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அரசாங்கத்துக்கு எதிராக இந்த விடயம் கொண்டு செல்லப்படுகிறது? நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊழல் இன்று நேற்றல்ல, பல காலம் செய்து வந்தார்கள். பிடிப்பட்டது எங்களுடைய ஆட்சியிலே. நீங்கள் தேடி பாருங்கள், அந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள் யார், அவருடைய பின்னணி. நான் அரசியல் ரீதியாக யாரையும் குறை கூற விரும்பவில்லை. தேடி பாருங்கள் அவர்களுடைய அரசியல் என்ன, அந்த பொறுப்பில் அவர்களை அமர்த்தியவர்கள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது கடந்த காலமாக அந்த ஊழலிலே ஈடுபட்டு வந்தவர்கள். இன்று இந்த ஆட்சியில் யாரும் தப்ப முடியாது. ஊழல் செய்தவர்கள் யாராக இருக்கலாம், எவராகவும் இருக்கலாம், யாரும் தப்ப முடியாது. இன்று எங்கு ஊழல் செய்தாலும் அதை பிடிப்பதற்கான ஒரு பொறிமுறையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். நிச்சயமாக அதன் அடிப்படையிலே தற்பொழுது அதற்கான விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உறுதி செய்யும் பட்சத்திலே அதற்கான உரிய உச்சபட்ச தண்டனையும் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும். இந்த வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் நினைக்கிறேன், அங்கு வடக்கை பொறுத்தவரையில் அமைச்சர் சந்திரசேகரன் முழுமையாக அங்கு ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சராக இருக்கின்ற போது முன்னர் ஆரம்பித்தல் இருந்த அந்த விடயங்கள், அதாவது வடக்கு மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து சில விடயங்களை எதிர்பார்த்தார்கள். என்னாலும் இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், இந்த பலாலி என்ற இடத்திலே அதே போல் ஏனைய இடங்களிலும் தற்போது அந்த காணி மீட்பு தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. அதுக்கு காரணம் அரசாங்கம் இதுவரையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்ற அடிப்படை தான். நீங்கள் சொல்கிறபடி இந்த அரசு அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்ற நிலையிலே இன்னும் அந்த விடயம் இது தொடர்ந்தும் சென்று கொண்டிருக்குமா இருந்தால் நிச்சயமாக அடுத்து வரும் ஒரு தேர்தலில் அரசாங்கத்துக்கு பின்னடை வருமல்ல? நிச்சயமாக நீங்கள் கூறுவது இரண்டு விடயங்கள். அது இப்போ காணியை விடுவிப்பது என்பது ஒரு நாள் 2 நாளிலும் முடியாது. இப்போ எமது ஆட்சி வந்த பின்பு ஏற்கனவே பல காணிகள் மக்கள் தங்களுடைய மக்களுடைய
உரிமை உறுதி செய்ய பின்பு அவர்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பல வருடங்களாக மூடி வைக்கப்பட்ட பாதைகள் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் சில காணிகள் நாங்கள் தற்பொழுது அதற்கான சரியான முறை ஆய்வுகளை மேற்கொண்டு சில தீர்மானங்கள் எடுத்து அந்த காணிகளும் மக்களுடைய பாவனைக்காக அல்லது மக்களுடைய தேவைகளுக்காக அது விடுவிக்கப்படும். அடுத்தாக நான் கூறுகிறேன், இந்த மக்கள் ஒரு அரசாங்கத்தை வீழ்த்தி இன்னொரு அரசை கொண்டு வருவதற்கு தேவை என்ன, அதைத்தான் பார்க்க வேண்டும். ஒன்று, இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்க வேண்டும். அவ்வாறு அதிருப்தி ஏற்படுகிறது இந்த அரசாங்கத்தை விட நல்ல ஒரு அரசாங்கத்தை, தலைவர்களை, அரசியல்வாதிகளை மக்கள் நம்ப வேண்டும், தெரிய வேண்டும். இன்று இருப்பவர்கள் யார்? எல்லோரும் நீதிமன்றத்திலே பிணையில் வெளிவந்தவர்கள். இன்று நீங்கள் பாராளுமன்றத்தில் இருந்து எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்களை பாருங்கள், அநேகமானவர்கள் வழக்கு விசாரணையை நிறுவ இருக்கின்றன. பல குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர்கள், குடும்ப அரசியலால் நாட்டை நாசம் செய்தவர்கள். ஒரு காலமும் மக்கள் அவர்களை தெரிவு செய்வது கிடையாது. கடந்த காலத்தில் அதைத்தான் புறக்கணித்தார்கள். எனவே எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே மக்களுக்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் நாங்கள் இதுவரையும் மேற்கொண்டு கிடையாது, செய்ய போவதும் இல்லை. மக்கள் சார்ந்த அரசியலில் தான் நாங்கள் ஈடுபடுகின்றோம். எங்களுடைய ஜனாதிபதி நேற்றைய, உங்களுக்கு தெரியும், 2 நாட்களுக்கு முன்பு ஜனாதிபதி மக்களுக்காக என்னுடைய பதவியை வெட்டி செல்ல தயார், ஆனால் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக எவ்விதமான சவாலை நான் எதிர்கொள்ள தயார் என்று கூறுகிறார். இதுதான் தலைவன். ஆனால் இன்று இருக்கின்ற தலைவர்கள் யோசித்து பாருங்கள், எவ்வளவு கொள்ளையடிக்கலாம், அடுத்த வாரிசை அரசியலுக்கு எவ்வாறு கொண்டு வரலாம், நாட்டில் இருக்கின்ற வளங்களை எவ்வாறு வெளிநாட்டில் விற்கலாம், இதை செய்தவர்கள். இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? யோசித்து பாருங்கள். நாடு, இலங்கை நாடு இந்த அளவுக்கு மோசமாக சென்றதுக்கு இவர்களெல்லாம் காரணம். எனவே மக்கள் இவர்களை ஒருபோதும் இந்திரஜித்தவர்களை ஆட்சி கொண்டு வர கனவில் கூட நினைக்காதீர்கள். என்றாவது ஒரு நாள் தேசிய மக்கள் சக்தி பிழை என்று கூறுகின்ற பொழுது, தேசிய மக்கள் சக்தியை விட ஒரு அரசியல் கட்சியை தான் மக்கள் தெரிவு செய்கிற ஒழிய இந்த நாற்றம் பிடித்த சாக்கடை அரசியலை மக்கள் ஒருபோதும் தெரிவு செய்ய மாட்டார்கள். நன்றாக நினைவித்துக் கொள்ளுங்கள். இந்த நிலையிலே ஏன் அரசாங்கம் ஒரு மாகாண சபை தேர்தலுக்கு இன்னும் செல்லவில்லை என்கிறது? அரசாங்கத்துக்கு இருக்கிற அந்த ஆதரவு குறைந்து வருகிறது, அல்லது அரசாங்கம் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லவில்லை, இதனால் தான் மாகாண சபை தேர்தலை பிற்போடுகிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து வருகிறது. எந்த அளவுக்கு இது உண்மை? நிச்சயமாக நீ சிறந்த ஊடகவியலாளர், அண்மையிலே நான் நிறுவனத்தை சொல்லவில்லை, ஒரு பொதுவான ஒரு கருத்து கணிப்பீடும் ஒரு நம்பக்கூடிய கருத்து கணிப்பீடு வந்திருக்கிறது. அதிலே மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள், இலங்கை மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது கொண்ட நம்பிக்கை. எனவே நாங்கள் தேர்தலுக்கு பயப்படவில்லை. அடுத்தடுத்து 2 தேர்தல்களை நடத்திய அரசாங்கம். எனவே தேர்தலை மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நினைத்தபடி நடத்த முடியாது, சில சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். எனவே அந்த சட்ட திருத்தங்களோடு நாங்கள் நிச்சயமாக தேர்தலை நடத்துவோம். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே 2 பெரிய அனர்த்தங்களுக்கு நாங்கள் முகங்கொடுத்தோம். ஒன்று டித்வா, அடுத்து உலக பொருளாதார தாக்குதல். எனவே தற்பொழுதுதான் நாங்கள் ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி கொண்டு செல்கின்றோம். தேர்தலை நடாத்துவதை பிற்போடுவதற்கு எவ்விதமான எண்ணமோ அல்ல பயமோ கிடையாது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நடக்கின்ற மாகாண சபை தேர்தல் வடக்கு கிழக்கு முதலமைச்சர் பதவியும் தேசிய மக்கள் சக்தி நிச்சயம் கைப்பற்றும். இந்த மாற்று கருத்தும் இடமில்லை. ஏன்னா இன்று வடகிழக்குள்ள தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லீமர் இருக்கலாம், இந்த அரசின் மீது அவ்வளவு ஒரு அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் செல்லும் பாதை சரி என்று நினைக்கிறார்கள். சில குறைகள் இருக்கலாம். உலகத்தில் எந்த நாட்டிலும், எந்த வளர்ச்சி இந்த நாட்டிலுமே எதுவும் 100% நடந்தது கிடையாது. சில அபிவிருத்தி பணிகள், சில தாமதங்கள் ஏற்படலாம், சில அபிவிருத்திகள், சில குறைபாடுகள் காணப்படலாம். ஆனால் ஏனைய அரசாங்கம் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த அரசாங்கம் பல மடங்கு நன்றாக செயல்படுகிறது என்பது மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், மனசாட்சியின்படி உங்களுக்கு தெரியும். எனவே நான் கூறியது போல இந்த ஆட்சியை கவிழ்த்தி இன்னொரு ஆட்சியை கொண்டு வருவதற்கு மக்கள், அந்த தேவை மக்களுக்கு இன்னும் ஏற்படவில்லை. அதை ஏற்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்வது போவதும் இல்லை.
2 வருடங்கள் அரசாங்கம் வந்து முடிந்திருக்கிறது. என்றாலும் கூட இந்த மாகாண சபை ஏன் நான் கேட்கிறேன் என்றால், இந்த தமிழர்களின் பிரச்சனை, தேசிய பிரச்சனை தீர்க்கப்படுமாக இருந்தால் தான் இந்த நாடு முன்னேறும். நீங்கள் சொல்வதுபடி இந்த நாடு ஒற்றுமைப்பட வேண்டும், இலங்கையர் என்ற ஒரு கொள்கையில் எல்லாரும் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு ஒரு ஏற்பாடு வர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு இனத்துக்கும் இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலே அரசியலமைப்பு மாற்றப்பட்டு இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. வடகிழக்குக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், அதிகார பகிர்வு வழங்கப்பட வேண்டும். அதே போல் மலையத்துக்கும் அந்த அதிகார பகிர்விலே விடயங்கள் இருக்க வேண்டும் என்ற விடயங்கள் இருக்கின்றன. அவ்வாறு இருக்கிற போது இந்த அரசியலமைப்பை கொண்டு வந்து எப்பொழுது இந்த பிரச்சனை தீர்க்கப்பட போகிறது என்பதுதான் பிரச்சனை. அதிலும் இந்த மாகாண சபை ஒரு உதாரணம். இந்த மாகாண சபையை அரசாங்கம் நடத்தினால்தான் அரசாங்கத்தை நம்புவார்கள். இந்த அரசியலமைப்பை இந்த அரசாங்கம் திருத்தி எங்களுக்கு இனப்பிரச்சனையை தீர்க்கும் என்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்படும். இதுதான் வடகிழக்கில் இருக்கிற இன்றைய மக்களின் எண்ணமாக இருக்கலாம். நீங்கள் இளைஞர் மத்தியிலே இது சில வேளைகள் மாற்றம் இருக்கலாம் என்றாலும் அடிப்படையில் அங்கே இருக்கிற ஒரு நம்பிக்கை அரசாங்கம் அரசியலமைப்பை கொண்டு வருமா, இனப்பிரச்சனையை தீர்க்குமா, மாகாண சபையை நடத்துமாங்கிற பிரச்சனை. இதற்கு அரசாங்கம் இன்னும் சரியான ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு செல்லவில்லை. நிச்சயமாக நினைக்கிறேன். இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை அபிவிருத்தியை நோக்கி செல்கின்ற பொழுது அந்த அபிவிருத்தியினூடாக சமூகங்கள்லாம் முன்னேற்றம் ஏற்படும். நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எனவே அந்த முன்னேற்றத்தினூடாக மக்கள் சிந்தனை மாறுபடலாம். இப்போ உண்மையிலே இப்போ கடந்த காலங்களிலே வடக்கு கிழக்கு மக்களுக்கு பிரச்சனை ஏன் ஏற்பட்டது? எல்லாவற்றிலும் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். அபிவிருத்தியில் புறக்கணிக்கப்பட்டார்கள், கல்வியிலே புறக்கணிக்கப்பட்டார்கள், சுகாதாரத்திலே புறக்கணிக்கப்பட்டார்கள், தங்களுடைய கலை கலாச்சார சமயங்களை பின்பற்றுவதற்கு படை தடைகள் ஏற்பட்டது. ஆனால் இன்று நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் அந்த விடயங்களிலே சாதகமான நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று அந்த மக்கள் ஒரு கடந்த காலத்திலே மக்களுக்கு ஜனநாயக உரிமை இருக்கவில்லை, வாயை திறக்க முடியாது, கருத்து சுதந்திரம் கிடையாது, துப்பாக்கி முனையிலே மக்கள் நசுக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், காணாமக்கள் பட்டார்கள். எனவே அந்த மக்கள் மிகவும் நசுக்கப்பட்ட ஒரு அடிமை நிலையிருந்தார்கள். இன்று அதிலெல்லாம் விடுபட்டு ஒரு ஜனநாயக உரிமையோடு இலங்கையிலே ஏனைய சமூகங்கள் அனுபவிக்கிற அந்த நன்மைகளை அனுபவிக்கிற மக்களாக அந்த சமூகம் வளர்ச்சி அடைகின்ற பொழுது அவருடைய சிந்தனை மாற்றம் வேறுபடலாம். எனவே இந்த அரசியல் மாற்றத்தினூடாக, அதாவது புதிய அரசியல் யாப்பினூடாக இந்த நாட்டிலே ஒட்டுமொத்த சமூகத்தையும், அதாவது அனைத்து இனங்களையும், சிங்கள இனமாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம் இனமாக இருக்கலாம், அல்லது தமிழ் இனமாக இருக்கலாம், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லோரையும் ஒரே பாதையில் பயணிக்கிற, ஒன்று சேர்க்கின்ற ஒரு அரசியல் யாப்பத்தை நிச்சயமாக நாங்கள் உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு மக்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மக்களுடைய உரிமையை நாங்கள் பாதுகாத்து அதனூடாக பயணிக்கிற ஒரு அரசியல் யாப்பைத்தான் நிச்சயமாக என்னுடைய அரசாங்கம் ஏற்படுத்தும். இந்த அரசியலமைப்பு தயாரிப்பு இடம்பெற்று கொண்டு ஆரம்ப பணியிலே அதுக்கான ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. எந்த அளவு ஒரு காலத்துக்குள் அது நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி முடிவதற்குள் புதிய அரசியல் யாப்பு நிச்சயம் வரும். இந்த ஆட்சி முடிகிற காலத்திலே நீங்கள் பார்க்குற போது நினைக்கிறேன் இனவாதம் இல்லாத ஒரு நாடு இறுக்கமாக இருந்தால் நீங்கள் சொல்கின்ற விடயம் சாத்தியமாகும். அந்த அளவுக்கு இந்த ஒரு 3 வருடத்துக்குள் சகல விடயங்களையும் அரசாங்கத்தால் செய்துவிட முடியுமா என்பதுதான் காரணம். ஏன்னால் இந்த அரசியலமைப்பு மாற்றப்படுகின்ற போது நிச்சயமாக தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும், அதிகமாக பகிரப்பட வேண்டும். அந்த நேரத்தில் சிங்கள மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்களா அப்படி என்ற விடயம் இருக்கிற போது நீங்கள் சொல்லுகிற அந்த நாடு ஒற்றுமைப்பட்டு விட்டது, எல்லோரும் இலங்கையர்கள் என்ற ஒரு எண்ணம் வந்தால் மாத்திரம்தான் இந்த அரசியலமைப்பு சாத்தியமாகும். அதுவரைக்கும் சாத்தியம் என்பது எந்த அளவுக்கு? நான் இது 2 விடயமாக பார்க்கிறேன். நீங்கள் கூறுகின்றீர்கள் தமிழர்களுக்கு உரிமை கிடைப்பதை இன்னொரு இனம் எதிர்க்கும், அது இனவாதமாக நினைக்கிறேன். நான் இப்படி கூறுகிறேன், சில தமிழ் தலைவர்கள் தமிழ் மக்களுக்கு உரிமை கிடைத்து விடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். கிடைத்துவிட்டால் அவருடைய இருப்புக்கு அது கேள்விக்குறியாகிவிடும். எனவே ஒரு இனத்தினுடைய உரிமையை இன்னொரு இனம் பிச்சை போடுவது வழங்குவது கிடையாது. அந்த நாட்டினுடைய அரசு என்பது எல்லா மக்களுக்கும் பொதுவானது. எனவே அந்த அரசியல், உயர்ந்த அரசியல் யாப்பு தான் அதை தீர்மானிக்க வேண்டும்.
எனவே இந்த எதிர்ப்புக்கு வரலாம். எதற்கு எதிர்ப்பு வரவில்லை? இன்று போதைப் பொருளை எதிர்க்கான நடவடிக்கை எதிர்ப்பு வரவில்லையா? அல்லது லஞ்ச ஊழலுக்கு எதிராக நாங்கள் செயல்படுகின்ற போது எதிர்ப்பு வரவில்லையா? அல்லது நீங்கள் கூறியது போல சில நீதித்துறை சார்ந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கின்ற போது எதிர்ப்பு வரவில்லையா? எதற்கு எதிர்ப்பு வரவில்லை? எல்லோருக்கும் எதிர்ப்பு வரும். அதை சரியான முறையை கையாண்டு சரியான நோக்கத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது தான் எங்களுடைய வெற்றி இருக்கிறது. நிச்சயமாக நினைக்கிறேன். இந்த நீங்கள் சொல்கின்ற அரசியல் தலைவர்கள், தமிழ் அரசியல் தலைவர்கள் இனப்பிரச்சனை தீர்ந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றார்கள். அந்த விடயத்திலே அதனை தோற்கடிக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு. நிச்சயமாக இந்த அரசாங்கத்தின் மட்டும் நான் கூறுகிறேன், அது நாங்கள் எப்போதும் இந்த இனவாதம் என்பதை ஒரு இனத்துக்கு எதிராக மாத்திரம் நாங்கள் சொல்லுகின்றோம். அதாவது இனவாதம் என்பது சிங்கள இனவாதம் மாத்திரம் நாங்கள் சொல்லுகின்றோம். ஏன் தமிழ் இனவாதத்தை நாங்கள் பேசுவது குறைவு, முஸ்லீம் இனவாதத்தை பேசுவது குறைவு. சில நேரத்திலே அந்த இனவாதிகளுடன் மிக மோசமாக இந்த இனவாதிகள் நடந்து கொள்கின்றார்கள். நாங்கள் ஒட்டுமொத்த இனவாதத்துக்கு எதிராக செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு இனவாதத்தை எதிர்த்து இன்னொரு இனவாதத்தை ஆதரிக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு இனவாதியாக மாறுகிறோம். எனவே எங்களுக்கு எப்போதும் தேவை சமூகத்தினுடைய ஒற்றுமை, இன ஒற்றுமை. அதற்காக நாங்கள் திறந்த மனதோடு செயல்படும் என்றால் நிச்சயமாக ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கலாம். நிச்சயமாக நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுகிற அந்த விடயம், அதாவது சிங்கள இனவாதம் மாத்திரமல்ல, ஏனைய மதங்களும் இனங்களும் இனவாதத்தை கையில் எடுத்திருக்கின்றன என்று சொல்லுகிற போது ஜேவிபிக்கு நினைக்கிறேன், தேசிய மக்கள் சக்திக்கு என்பதை விட ஜேவிபிக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது இந்த விடயத்தை தீர்த்து வைக்கும். ஏனென்றால் ஒரு காலத்திலே தமிழ் விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தை முன்னெடுத்து செல்வதற்கு ஜேவிபியும் முக்கிய காரணமாக இருந்தது. இது யதார்த்தம். இது பல இடங்களில் சொல்லப்பட்ட விடயம். எனவே இந்த விடயத்தை முடித்து வைக்க வேண்டிய இடமும் அல்லது அந்த வாய்ப்பும் ஜேவிபிக்கு வந்திருக்கிறது. எனவே ஜேவிபி அந்த விடயத்தில் சரியாக செயற்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருமே கேட்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. நாங்கள் மேலே விடுதலை புலிகளுக்கு எதிரான செயல்பாடு என்பதை விட இந்த நாட்டிலே பிரிவினைவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அது சிங்கள பிரிவினைவாதமாக இருக்கலாம், முஸ்லீம் பிரிவினைவாதமாக இருக்கலாம், தமிழ் பிரிவினைவாதமாக இருக்கலாம். அதற்கு எதிரானவர்கள் ஒழிய சமூகத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. எனவே அந்த யுத்தம் நிச்சயமாக நீங்கள் நினைக்கலாம், அந்த யுத்தம் நீங்கள் சொன்னது பிரிவினைவாதத்துக்கு எதிராக இருந்தாலும் கூட இறுதியாக சென்று முடிந்தது தமிழர்களுக்கு எதிரான யுத்தம். நிச்சயமாக அது உண்மையிலே யுத்தம் என்பதே மனித குலத்துக்கு எதிரானது. எங்கு யுத்தம் மனித குலத்தை பாதுகாத்தது? எல்லா யுத்தங்களும் பேரவலங்களையும் நாட்டிலே பேரழிவையும் ஏற்படுத்தியது. ஏனென்றால் கடந்த கால யுத்தம் கூட நினைக்கிற ஒட்டுமொத்த நாட்டினுடைய எதிர்காலத்தையுமே அதில் வென்றவர்கள் யார்? எல்லா இனமும் தோற்று போனது. முழு இலங்கையுமே யுத்தத்தால் தோத்தது. யுத்தத்தால் வென்றுவிட்டோம், வெற்றி கொண்டோம் என்று சொல்வதற்கல்ல. உயிர்களை இழப்பது வெற்றி அல்ல. ஒருவர் இன்னொருவரை கொல்லுவது வெற்றி கிடையாது. மனித குலத்துக்கு எதிரானது. எனவே வெற்றியாக நினைக்கவில்லை. ஒரு ஒரு யுத்தத்தால் நாங்கள் வெற்றி கொண்டோம் என்று நினைப்பதே தவறு. எங்கேயோ ஒரு மனித குலத்துக்கு எதிராக அந்த மனிதனுக்கு எதிராகத்தான் நாங்கள் செயல்படுகிறோம். எனவே யுத்தம் இல்லாமல் சில கோரிக்கைகளை, சில தேவைகளை நாங்கள் ஜனநாயக ரீதியாக அடைகின்ற பொழுதுதான் நினைக்கிறேன் ஒரு தற்போதைய காலத்தில் தேவையாக இருக்கிறது. நாங்கள் வரலாற்றிலே நாங்கள் படித்திருக்கிறோம், யுத்தம்குள்ள லட்சக்கணக்கானவர்களை கொலை செய்தார்கள், நாங்கள் மன்னர்கள் கொலை செய்தார்கள் என்று. ஆனால் அதுவும் பிழை. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கொள்வதற்கு அல்லது இல்லாமல் செய்வதற்கு யாருக்கு உரிமை கிடையாது. இப்போ நீங்கள் இருக்கிறது இல்லாமல் தீர்மானிக்க நான் யார்? நினைக்கிறேன் இந்த விடயத்திலிருந்து இறுதி கட்டத்துக்கு வந்திருக்க நினைக்கிறேன். இந்த உங்களுடைய துறைசார், உங்களுடைய அமைச்சர் துறைசார் விருதுக்கு இந்த வீடமைப்பு திட்டத்தில் அடுத்த கட்டம் ஒன்று உங்களால் செய்யப்பட போகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடமைப்பு திட்டம் என்பது அந்த விடயத்தை நாங்கள் தொட்டுவிட்டு இறுதியாக நாங்கள் ஏற்கனவே பல இடங்களிலே கழித்த விடயம் தான் இந்த மலையகத்தின் கல்வி பொறுத்தவரை, தமிழர்கள் கல்வி பொறுத்தவரை இந்த வீடமைப்பு திட்டம் தொடர்பாக நாங்கள் விடயத்தை, அதாவது உங்களுடைய இருக்கின்ற விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்கிற போது அதில் இருக்கிற விடயங்களை நாங்கள் விசேடமாக அந்த மலையகத்தில் இந்த வீட்டு திட்டம் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது மிக ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் பல வீட்டு திட்டங்கள், அதாவது இந்திய அரசின் வீட்டு திட்டம்,
இலங்கை அரசினுடைய வீட்டு திட்டம் என்று 2 பிரிவுகளை நாங்கள் பார்க்கலாம். இந்திய அரசினுடைய வீட்டு திட்டம் அதுவும் மிக வேகமாக அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதிலே கடந்த காலத்திலே, அதாவது டிட்வா புயலுக்கு முன்பாக அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அநேகமான அனைத்து மாவட்டங்களில் இருந்தார்கள். எனவே எங்களுடைய அரசாங்கம் அந்த மக்களுக்கு வீடு கட்டுவதற்காக 2025ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியை நாங்கள் ஒதுக்கீடு செய்திருந்தோம். அது கிட்டத்தட்ட 395 வீடுகள் நாங்கள் நிர்மாணித்து வருகிறோம். அதனுடைய முதல் தொகுதியாக உங்களுக்கு தெரியும், பண்டாரவளை பூனாகல கபரகர பிரதேசத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்பு மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்கள் அந்த பாலடைந்த ஒரு தொழிற்சாலையில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. எங்களுடைய அரசாங்கம் வந்தவுடன் அந்த மக்களுக்கு ஒரு அழகிய வீட்டை நாங்கள் தற்பொழுது கபர்களில் அமைத்து வருகிறோம். இது ஒரு விசேடமான ஒரு விடயம். ஒன்று, முற்றுமுழுதாக இவ்வளவு காலமும் கட்டப்பட்ட வீட்டு திட்டத்திற்கு முற்றாக இது அந்த மக்களுக்கு நவீனகரமான வீடு என்றே நாங்கள் கட்டி கொடுக்கிறோம். அடுத்து, அந்த மக்கள் இவ்வளவு காலம் மலையத்தில் கட்டப்பட்ட வீடுகள் கட்டப்பட்ட அந்த மக்கள் குடி போவதற்கு முன்பதாக சுவர்கள் வெடிக்கும், தரை வெடிக்கும், கூரை காற்றில் பறந்துவிடும். மிகவும் தரம் குறைந்த கட்டுமான பணிகள். நான் இந்த நேரத்திலே சூரியன் செய்தி பிரிவுக்கும் அழைப்பு எடுக்கிறேன். நிச்சயமாக எதிர்வரும் 28ஆம் தேதி நீங்கள் கபரகலைக்கு வர வேண்டும். அன்றைய தினம் ஜனாதிபதி தலைமையிலே அந்த வீட்டு திட்டம் திறந்து மக்கள் பாவனைகளுக்காக 50 குடும்பங்களுக்கு கையளிக்கப்படுகின்றது. எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ன சொன்னது, என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்ன செய்தது என்பதை இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா செய்தி நிறுவனங்களும், அதே போல் இந்த நாட்டில் இருக்கின்ற புத்திஜீவிகள், ஏன் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லோரும் அந்த நிகழ்வை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த தேசிய மக்கள் சக்தி சத்தமில்லாமல் செய்த அபிவிருத்தி என்ன, இந்த மக்களுக்கு இப்படி ஒரு வீடா, இப்படி இந்த தேசிய மக்கள் சக்தியை கட்டி கொடுத்திருக்கிறார்களா, அதுவும் இராணுவம். இலங்கையில் நீங்கள் முதல் கூறினோம், யுத்தம் சம்பந்தமாக பேசினோம், அந்த நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு காலத்திலே என்ன பாடுறது, தமிழ் மக்களுக்கு எதிராக இராணுவம் இருந்தது கூறினார்கள். இன்று அந்த தமிழ் மக்களுக்கான அபிவிருத்தியை இராணுவம் செய்யும் அளவுக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. எனவே கபரக்கரையில் 50 வீடுகளையும் இராணுவத்தினர் மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் கட்டியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வீடு கட்டுவதற்கு 32 லட்சம் என்று கூறினாலும் கூட அதைவிட பல மடங்கு அதிகரிக்கப்பட்டு அழகிய வீடை நாங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். அந்த வீடு மாத்திரமல்ல, அன்று அந்த மக்களுக்கு முகவரி கிடைக்கிறது. அந்த மக்கள் இவ்வளவு காலம் கட்டப்பட்ட வீட்டு திட்டத்திலே மின்சாரம் கிடையாது, பாதை கிடையாது, குடிநீர் கிடையாது. என்ன பெயரில் அந்த வீட்டு திட்டம் அமைப்போகிறது நினைக்கிறேன். அதை எதிர்வரும் 28ஆம் தேதி நீங்கள் அறிந்து நன்றாக இருக்கும். நீங்கள் இந்த முகவரி என்று சொல்லப்படுகிற போது நினைக்கிறேன் மலையத்திலே முதல் தடவையாக இந்த முகவரி உடனான வீடு திட்டமாக இது. அது மாத்திரமல்ல, அந்த மக்களுக்கு சுத்தமான உறுதியுடன் இவ்வளவு காலமாக பிரதேச சபையிலே அந்த சொல்லுவார்கள், அங்கே கொடுக்கக்கூடிய அந்த அனுமதி பத்திரம், சிங்களத்தில் அனுகூல சாதிக்க என்று சொல்வார்கள், அதுவும் முதல் முறையாக இந்த வீட்டு திட்டத்துக்கு வழங்கப்படுகிறது. எனவே அந்த மக்கள் தங்களுடைய தேவைக்கு அந்த உறுதிப்பத்திரத்தை வங்கியிலே வைத்து கடன் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. முதல் முறையாக எங்குமே இவ்வளவு கட்டப்பட்ட எந்த வீட்டிலையும் அப்படி வைக்க முடியாது, பல தடைகள் இருந்துச்சு. முற்று முழுதுமாக நீங்கள் கூறியிருந்தீர்கள், ஏனைய சமூகத்தில் இருக்கின்ற உரிமை, வீட்டுரிமை இந்த மக்களுக்கு நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த திட்டம் ஒரு மாற்றம், மிகப்பெரிய இது ஆரம்பம். முழு மலையகமும் தொடர்ச்சியாக வார வீட்டு திட்டத்தை நாங்கள் கொண்டு செல்வோம். இன்னொரு விடயத்தை கூறுகிறேன், இவ்வளவு காலம் வீட்டை கட்டி கொடுத்து அந்த மக்கள் புதிய வீட்டுக்கு மாத்திரம்தான் போவார்கள். இன்று எங்களுடைய மலையகத்திலிருந்து வந்த அல்லது வெளிநாட்டில் இருக்கிற அல்லது நாட்டிலே இருக்கின்ற வியாபாரிகள் அவர்கள் இன்று முன்வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை கூற வேண்டும். அந்த மக்கள் புதிய வீட்டுக்கு செல்கின்ற பொழுது புதிய பொருட்களையும் வாங்கி கொடுக்கிறார்கள். இதுதான் மாற்றம். அந்த மக்கள் சமைப்பதற்காக இருக்கலாம், தளபாட வசதிகளாக இருக்கலாம்,
பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் புதிய பொருட்களுடன் புதிய வீட்டுக்கு புதிய மனநிலையுடன் போகிறார்கள். இந்த அரசாங்கம் புதிய வீட்டை மாத்திரமல்ல, அந்த மக்களுக்கு புதிய வாழ்க்கையும் கொடுக்கிறது. நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த திட்டம் நன்மை அளிக்கக்கூடிய திட்டம், அதே போல் வெற்றி அளிக்கக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்கனவே காய்த்து கொண்டிருக்கிற இந்த கல்வி சீர்திருத்தம் அல்லது கல்வி முன்னேற்றம், மலையக கல்வி முன்னேற்றம், அதே போல் தமிழர் கல்வி முன்னேற்றம் தொடர்பான விடயத்தில் நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த வர்த்தகர்கள் உதவி இருக்கிறார்கள். எனவே வர்த்தகர்கள் அதே போல் நிறுவனங்கள், இந்து அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இந்த கல்வி விடயத்தில் ஏற்கனவே நாங்கள் பல தடவைகள் காய்த்திருக்கிறோம். அதாவது ஒரு கல்வி மாநாடு, தமிழர் மத்தியிலே ஒரு கல்வி மாநாடு வர வேண்டும், ஒரு அமைப்பு வர வேண்டும். அந்த அமைப்பினூடாக ஏனைய சமூகங்கள் எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றன, அதே போல் இந்த அமைப்பும் தமிழர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றது. அந்த விடயத்திலே ஏற்கனவே உங்களோட பல விடயங்களை நாங்கள் உறுதியளித்திருந்தோம். கடந்த வாரத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த விடயத்துக்கு மிகவும் கரிசனையாக இருந்தார், உங்களோடு இணைந்து செய்யக்கூடிய முடியும் என்ற அந்த விடயத்தை கூறியிருந்தார். அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர் இந்த விடயத்திலே மிகவும் அனுபவம் வாய்ந்தவர். அவரே ஆசிரியராக இருந்து மட்டக்களப்பிலே ஒரு பாடசாலையை, ஒரு பிரதேச பாடசாலையை இன்று மட்டக்களப்பு நகர பாடசாலைக்கு ஈடாக அவர் கொண்டு வந்திருக்கிறார் அந்த அளவுக்கு. எனவே அதனை மையமாக வைத்து ஏதாவது திட்டங்கள் உங்களால் ஏற்கனவே சொன்னீர்கள், சில திட்டங்களை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் என்று, அது எந்த அளவில் இருக்கிறது? உண்மையிலே நீங்கள் பல முறை நீங்கள் இது தொடர்பாக உங்களோட கோரிக்கையாகவும் இருந்தது. ஒரு பக்கம் ஊடகவியல் கேள்வியாக இருக்கலாம், உங்களுடைய நீண்டகால கோரிக்கை மலையகம் மாறுவதற்கு இவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் அந்த கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள். அதற்கான ஆரம்பகட்ட பணியை நீங்கள் கூறினீர்கள். போன விருதுகள் நிகழ்ச்சியிலும் அடுத்த விருதுகள் நிகழ்ச்சியில் நிச்சயமாக இதை நான் கேட்பேன் என்று கூறினீர்கள். உண்மையிலே நாங்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பொதுவாக நீங்கள் கூறியது கல்வி மாத்திரமல்ல, சுகாதாரம், தபால் சேவை எல்லாவற்றுக்கும் எங்களுடைய மலையத்திலே புத்திஜீவிகள் குழு நிச்சயமாக அமைக்கப்பட வேண்டும். நான் வெளிப்படையாக நான் கூறுவது இந்திரஜித் அவர்களே, அதாவது எப்போதும் அரசாங்கத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் அமைச்சர்கள் மீது முழு பொறுப்பையும் சுமத்தி விட்டு நாங்கள் வெளியிலிருந்து இந்த சமூகம் அபிவிருத்தி அடையவில்லை என்று நாங்கள் விமர்சனம் செய்வதிலே எந்த விதமான நியாயமும் கிடையாது. எங்களுக்கு தேவை இருக்கிறது எல்லோரையும் அணைத்து கொண்டு நாங்கள் பாராளுமன்றத்திலே நாங்கள் விமர்சனம் செய்து கொள்ளலாம். ஆனால் எங்கள் சமூகம் என்று வருகின்ற பொழுது எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும். புத்திஜீவிகள் அரசியலை கடந்து ஒரு ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற தொழிலதிபர்கள், வியாபாரிகள் அனைவரும் முன்வர வேண்டும். எனவே நான் நினைக்கிறேன் ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. நாங்கள் இந்த பதவியை ஏற்றிருப்பது மக்களுக்காக சேவை செய்வதற்கு, எங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவோ அல்லது சொத்து சேர்ப்பதற்காகவோ அல்ல. இந்த காலப்பகுதியை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக நேரத்திலே புத்திஜீவிகளுக்கு நான் அழைப்பு எடுக்கிறேன், வாருங்கள். நான் பல அழைப்புகளை விடுத்திருக்கிறேன். நாங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஒரு நோக்கத்தோடு செல்கின்ற பொழுது நீங்கள் முயற்சிக்கும் அந்த நோக்கத்துக்கு நான் உதவி செய்வதோடு நான் முன்னெடுக்கும் நடவடிக்கையில் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய உற்சாகம் எனக்கு பல மடங்கு உத்வேகத்தோடு செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே நான் அமைச்சராக இருக்கலாம், நாளை நான் அமைச்சராக இல்லாமல் செய்யலாம். ஆனால் எங்களுடைய சமூக முன்னேற்றம் என்பது மிக மிக முக்கியம். காலங்கள் மாறலாம், ஆனால் இந்த காலப்பகுதியில் எங்கள் சமூகத்தை ஒரு காலமும் பின்னோக்கி செல்லக்கூடாது, வளர்ச்சி நோக்கி செல்ல வேண்டும். இந்த சமூகம் வளர்ச்சி நோக்கி செல்லாட்டி நாளைக்கு நாங்கள் அமைச்சு எல்லாமே ஃபெயில். ஒரு சமூகம் வளர்ச்சி படாமல் நான் ஒரு அமைச்சராக இருந்து என்ன பயன்? அதில் நான் இந்த காலத்தில் அமைச்சராக இருந்தேன், நாங்கள் அதெல்லாம் ஒரு வேலைக்கு ஆகாது. எங்களுடைய காலகட்டத்திலே இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் என்னென்ன செய்தோம், இதையெல்லாம் செய்தோம் என்பது தான் கேள்வியாக மேற்கொள்ளிய இந்த புதுஜீவிகள் குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா, எந்த அளவுக்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டது? நாங்கள் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறோம். இரண்டாவதாக துறை சார்ந்த நீ கூறியது போல கல்வித்துறை, கல்விக்கு ஒரு குழுவையும், அதே போல காணி உரிமை தொடர்பாக ஒரு குழுவும், அதே போல் சுகாதாரத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு குழுவும், இப்படி அது மட்டுமல்ல பொருளாதாரத்திலே இந்த சுய தொழில் மலையகத்திலே இவ்வாறு எதிர்காலத்திலே இந்த சுய தொழிலை நாங்கள் ஊக்குவிக்கலாம். மலையகத்தில் இருக்கின்ற இந்த தோட்டத்துறையை பொறுத்தவரையிலே இன்று மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. எனவே இன்று எங்களுடைய பெண்கள் அதிகமாக வெளிநாடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, பாரிய ஒரு சமூக பிரச்சனைக்கு நாங்கள் முன்கொடுத்திருக்கோம். இதை தடுப்பதற்கு
எவ்வாறு இந்த சுய பொருளாதார திட்டத்தை நாங்கள் முன்னோக்கி செல்லலாம், இதற்கு எவ்வாறான அமைச்சுகளுடைய ஒற்றுமை அமைச்சுகளுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம், எவ்வாறான திட்டங்களை எங்களுடைய மலையக பகுதியில் செய்யலாம், ரத்தினபுரியில் என்ன செய்யலாம், கேகாலையில் என்ன செய்யலாம், பதுளையில் என்ன செய்யலாம், நுவரெலியால என்ன செய்யலாம் சொன்னால் அந்த ஒரு குழு மூலமாக நாங்கள் ஒரு ஆராய்ந்து ஒரு அறிக்கையை ஒரு எங்களுடைய துறை சார்ந்த அமைச்சர்களிடம் குறைக்கப்பட்டு இலகுவாக நிதி ஒதுக்கீடு மேற் செய்து அந்த துறையை மேற் செய்ததுக்கு நாங்கள் துறை சார்ந்த குழுக்களை அமைப்பது எங்கள் திட்டமாக இருக்கிறது. ஆரம்பித்து விட்டோம். மிக விரைவிலே இந்த வருடத்துக்குள் எல்லா குழுக்களை அமைத்து அதனுடைய அறிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். நிச்சயமாக இந்த திட்டங்கள் வெற்றியளிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் நீங்கள் சொல்கிறது போல இந்த அரசாங்கம் மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசாங்கமாக செயற்படமாக இருந்தால் நீங்கள் சொல்கிறபடி அடுத்த தேர்தலிலும் இந்த அரசாங்கத்துக்கு வெற்றி வாய்ப்புண்டு. அந்த வகையிலே பல பிரச்சனைகளை இன்று காத்திருக்கிறோம். இறுதியாக காத்திய விடயம் இந்த கல்வி தொடர்பான விடயம். அதற்கு நீங்கள் சொல்கின்ற விடயம் என்று நான் நினைக்கிறேன் இன்னும் இந்த வருடத்துக்குள் என்கிற ஒரு கால வரையறை கொடுத்திருக்கிறீர்கள். அதாவது நான் கூறியது இந்த வருடத்துக்குள்ள தீர்மானங்கள் எடுத்து விடுவோம். அதாவது குழு அமைத்து எல்லாம் முடித்து என்ன செய்ய போகிறோம், எங்களோட என்ன நோக்கம் என்னென்ன வேலை திட்டங்கள் நாங்கள் முன்வைத்து முடிச்சிடுவோம். நிச்சயமாக அது சரியாக வருமாக இருந்தால் அந்த சமூகம் உங்களுடைய அரசாங்கத்தை வீழ்த்த முடியாத மலையத்தில் வீழ்த்த முடியாதுங்கிற ஒரு கட்டத்தை கொண்டு வரும் என்று தான் நினைக்கிறேன். நன்றி பிரதி அமைச்சர், இங்கு வந்து பல்வேறு விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு. நிச்சயமாக விசிடமாக நான் சூரியன் வானொலிக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட பல சமூகத்திலே பல இருந்தாலும் கூட உண்மையிலே இந்த சூரியன் செய்தி ஒரு நடுநிலையாகவும் எங்களை பொறுத்தவரையிலே ஒரு தமிழ் மக்களுக்கு எங்களுடைய சேவைகளை மக்களுக்கு கொண்டு செல்வதிலே ஒரு இணையற்ற வானொலியாக இருப்பதை ஏற்று மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் உங்களுக்கும் ஊடக நிறுவனத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சூரியன் சொந்தங்களே. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தயாரிப்பாளர் ராகுலுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.